ஹலோ காய்ஸ். இன்றைக்கும் ரியல் மேட்ரோட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பார்க்குறோம். இது என்னென்னா, இப்போது நேற்றுலேருந்து இன்னொரு நியூஸ், ஒரு ஸ்பெஷலான நியூஸ் வந்திருக்கு. அதாவது ரியல் மேட்ரிட் வந்து ஆர்பி லைப்சிகோட ரைட் விங்கர் ஐவரி கோஸ்ட் இன்டர்நேஷ்னல் யான் டியமெண்டி அவரை டார்கெட் பண்ணுறதா நியூஸ் வருது. 100 மில்லியன் இனிஷியல் பிட் பண்ண போகிறாங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, ஆல்ரெடி மைக்கேல் ஒலிஸோட லிங்க் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஈவன் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே ஒலிஸ் வந்து பயன் முடிச்சுக்கிட்ட நான் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாட்டேன், ரியல் மேட்ரிட் போகிறேன்னு சொல்லியிருக்காருங்கிற வரைக்கும் நியூஸ் வந்தது. ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டார் பிளேயர் வேர்ல்டு கப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ரியல் மேட்ரிடோட லிங்க் ஆகிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் இதில் ஏன் ஒலிஸோட ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவ்வளோ தூரம் எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு அப்படின்னா, பெரஸ் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போது ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பிரசிடென்டல் எலெக்ஷனில் பெரஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கெலாக்டிகோ லெவல் சைனிங்கை இந்த சீசன் நான் பண்ணுவேன் அப்படின்றார். ஸோ அந்த கெலாக்டிகோ லெவல் சைனிங்காக மைக்கேல் ஒலிஸ் இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க. பட் ஆனால் அவர் வந்து ரோட்ரி தான் அந்த சைனிங் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாற்ற மாட்டார், நான் சத்தியமாக நம்புகிறேன். அதனால் ரோட்ரியை இந்த இன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டு வராமல் ஒலிஸ் மட்டும் பார்ப்போம். ஒலிஸ் வந்து 24 இயர்ஸ் ஓல்டு, ஃப்ரெஞ்ச் மிட்ஃபீல்டர், ஆக்சுவலாக விங்கர். ஆனால் நேஷ்னல் டீமில் வந்து இந்த டைம் வந்து இப்போது நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப்பில் சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக விளாண்டார். பட் யூஸ்வலாக அவர் வந்து ரைட் விங் விளாட்றவர், லெஃப்ட் ஃபுட்டர். அதனால் ப்ராப்பர் ரைட் விங் வந்து இன்றைக்கி தேதியில் வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த வெரி ரேர் பிரீட்ஸ். ஏன்னா ப்ராப்பர் ரைட் விங்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது எல்லா பெரிய டீம்ஸுமே கொஞ்சம் பிரச்சனையான இஷ்யூ தான். அதனால் மைக்கேல் ஒலிஸ் மாதிரி ஒரு பிளேயர் அவைலபிளாக இருக்கிறப்போ அவரை சைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீமுக்கு. ஏன்னா நமக்கு வந்து லெஃப்ட்டில் விளாட்றதுக்கு எம்பாப்பே, வினின்னு 2 வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ரைட்லன்னு பார்த்தா ப்ராப்பராக ஒரு பிளேயர் இல்லை. எப்போ இருந்து இல்லைன்னா, டிமெரியான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் போனதுக்கப்புறமே நமக்கு ரைட் விங் ப்ராப்பராக விளாட்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. பேல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரைட்டில் விளாண்டுருந்தாலுமே அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான். ப்ளஸ் வந்து அவரை வந்து நம்ம தான் புஷ் பண்ணி அவரை ரைட்டில் போட்டோமே ஒழிய அவர் வந்து ரைட்டில் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டு விளாட்ல. அது அவரோட நேச்சுரல் பொசிஷன் கிடையாது. அவர் வந்து நேச்சுரலி லெஃப்ட் பேக், லெஃப்ட் மிட்டு, அதுக்கப்புறமா லெஃப்ட் விங்குன்னு அந்த லெஃப்ட் சைட்லேயே விளாண்டவர். அவர் சென்ட்ருக்கோ ரைட்லேயோ நம்ம கிளப்பை தவிர வேறு எங்கேயும் விளாடலை. அவரை விளையாட வச்சதும் நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்ததுக்கு பெரிய ரீசன் இந்த பக்கம் இருந்த 2 பேர், சென்ட்ரலில் பென்சுமா, அந்த பக்கம் ரொனால்டோ. ஸோ அது வந்து கிளிக் ஆச்சு. அந்த 2 பேர் இல்லைன்னா அவரை ரைட் விங்கில் போட்டது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பேலுக்கு அப்புறம் நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ரைட் விங்கர்னு யாருமே இல்லை. ரோட்ரிகோ ட்ரை பண்ணோம், மாஸ்டான்டியோனோ ட்ரை பண்ணோம், வாஸ்கியூஸ் ட்ரை பண்ணோம். எல்லாருமே அங்கங்கே பேட்சாக விளாண்டுருக்காங்களே வழியா யாருமே கண்டினியூஸாக இந்த பிளேஸ் என்ன தான் அப்படின்னு ஓன் பண்ணுற அளவுக்கான கேம் விளாட்ல. ஸோ மைக்கேல் ஒலிஸுக்கு வந்து போகிறது ரொம்ப ரியலிஸ்டிக்கான முடிவாக இருக்கும்னு நினச்சி தான் அதை ரொம்ப நம்பணும். நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சைனிங் வந்து மைக்கேல் ஒலிஸ். பட் இப்போ மைக்கேல் ஒலிஸ் விட்டுட்டு யான் டியமெண்டேக்கு போகிறாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்ல மூவ் தான். ஏன் அப்படின்னா, மைக்கேல் ஒலிஸ் வந்து 24 இயர்ஸ் ஓல்டு, ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பேன் முனிக் அண்ட் ஃப்ரான்ஸ் இன்டர்நேஷ்னல் டீமு. அதுவே யான் டியோமெண்டியை பார்த்தோம்னா அவர் வந்து வெறும் 19 வயசு தான், சின்ன பையன், 19 வயசு தான். ஆர்பி லைப்சிகோட ஸ்டார் பிளேயரு, ஜெர்மன் லீக்கில் விளாண்டுருக்காரு. ப்ளஸ் ஐவரி கோஸ்ட்டோட நேஷ்னல் டீம் நம்பர் 11. ரெண்டு டீமுக்குமே ப்ராப்பராக ரைட்டில் தான் விளாட்றாரு. பட் அவரால் லெஃப்ட்லேயும் அடாப்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ரைட் ஃபுட்டட் பிளேயர், அதனால் ரைட்டு விளாட்றத விட லெஃப்ட் விளாட்றது தான் நல்லதுன்னு ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்குது. ஏன்னா இந்த ரைட் சைடு நேச்சுரலாக விளாட்றவங்க எல்லாருமே லெஃப்ட் ஃபுட்டராக இருப்பாங்க. ஏன்னா அதான் இந்த கட்டின் பண்ணுறதுக்கு, கிராஸ் பண்ணுறதுக்குலாம் இன்னும் வசதியாக இருக்கும். அதுக்கு நல்ல பெரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ராபனு, முகமது சலா, இப்போ பகேயோ சக்கா, ஈவன் மைக்கேல் ஒலிஸ், இந்த மாதிரி இந்த ரைட் விங்கில் விளாட்ற பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் லெஃப்ட் ஃபுட்டராக இருப்பாங்க. லியோ மெஸ்ஸியுமே ரைட் விங்கில் விளாட்றது, அதாவது சென்டரில் விளாடாட்டி ரைட் விங் தான் போய் விளாடுவார். ஏன்னா ரைட் பக்கம் தான் அந்த லெஃப்ட் ஃபுட்டர் பிளேயர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனாக இருக்கும். ஸோ யான் டியமெண்டே வாங்கினோம்னா நம்ம ரைட்டில் விளாட வைக்கிறப்போ அது எந்த அளவில் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அவர் ஆல்ரெடி அதை எஃபெக்டிவாக பண்ணிகிட்ருக்கனால தான் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப்போட அட்டென்ஷனை அவர் மேலே போயிருக்கு.
ரியல் மேட்ரிட் வந்து ஜஸ்ட் லைக் த டேலண்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க அந்த டாப் டேலண்ட்ஸை மட்டுமே குறி வச்சு வாங்குகிற டீமு. ப்ளஸ் இந்த ஸ்டார்டம் இருக்கிற ரியல் மேட்ரிட்டுக்காக விளாட்ற ஸ்டார்டம் அது எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ டிஎம்என்டிக்கு போனாலும் ஓகே தான். பட் ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் வந்து 2 பேருமே சைன் பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஏன்னா ஒலிஸ் வந்து 24 ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ரெடி டு ஜாயின் த ஃபர்ஸ்ட் டீம். இப்போ நம்ம ஒலிஸை வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ரைட் விங் பற்றி இன்னொரு குறைஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. லெஃப்டில் எம்பாப்பே, ரைட்டில் ஒலிஸ்னு ஒரு டைனமைட்டான விங் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் டிஎம்என்டியை நம்ம வந்து 19 வயசுங்கிறப்போ ஆர்பி லைப்சிக்கும் புண்டஸ் லீகாவில் விளாட்றதும் ரியல் மேட்ரிட்காக லலிகாவில் விளாட்றதும் ஒன்றும் கிடையாது. அந்த எக்ஸ்போஷர் அவருக்கு வேணும். ஸோ அவர் ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம வந்து அண்டர் ஸ்டடியில் வைக்கலாம். அதாவது எம்பாப்பே கீழேயோ இல்லை ஒலிஸ் கீழேயோ அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பேக்கப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேக்கப்புக்கு 100 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா இன்னைய மார்க்கெட்டில் ஒரு 19 வயசு பிளேயருக்கு இந்த அளவு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளேயருக்கு 100 மில்லியன்ங்கிறது ரொம்ப நேச்சுரலாக இப்போ இருக்க ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ 100 மில்லியன் அவர் கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மைக்கேல் ஒலிஸ் வந்து நம்ம இனிஷியல் பிட் வந்து 120லேருந்து 150 பண்ணாலுமே பயன் முனிக்கு அதை ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பயன் முனிக்கு வந்து நம்மளை மாதிரி நமக்கு ஈக்குவல்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கிளப்பு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து பிளேயர்ஸ்க்காக சண்டை போட மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அதே சமயம் பிளேயர்ஸை விற்கணும், ஜஸ்ட் லைக் தட் விற்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒலிஸ் மூலமாக அவங்களால ஒரு 200 மில்லியன் வரைக்கும் ஒரு கிளப்லேருந்து வாங்க முடியும்னு நினச்சா அவங்க அந்த 200 மில்லியனை நம்மள்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து ஏன் டிஎம்என்டி வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் வந்து ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்காங்க அவர் சைன் பண்ணுறதுக்கு. பட் ரியல் மேட்ரிட் வந்து அந்த டீலை ஹைஜாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அது உண்மையாக இருந்தால் மைக்கேல் ஒலிஸை சைன் பண்ணுறதுக்கு பிஎஸ்ஜி வந்து நம்மளை ரைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மைக்கேல் ஒலிஸை பிஎஸ்ஜி போவாராங்கிறது தெரில. ஏன்னா பயன் முனிக்லேருந்து ரியல் மேட்ரிட் வர்றது அப்கிரேடு, பயன் முனிக்லேருந்து பிஎஸ்ஜி போகிறது வந்து எப்படி எந்த வகையிலையும் அப்கிரேடாக கனெக்ட் பண்ணப்பட மாட்டாது. ஈவன் தோ பாரிஸ் செயின்ட் வந்து இப்போ வந்து பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்தாலும் பயன் முனிச் டு பிஎஸ்ஜி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டவுன்கிரேட் தான், அப்கிரேட் கிடையாது. ஒலிஸ் வந்து இப்போ பயன் முனிச் வந்து அப்கிரேட் ஆகணும்னா அவர் எய்தர் ரியல் மேட்ரிட், பார்சலோனா வரணும், அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கில் இருக்க ஏதாவது ஒரு டாப் டீமுக்கு போகணும். அதுதான் அவருக்கு இருக்க ஆப்ஷன். பட் ஒலிசி சைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம பயன் முனிச்சை கன்வின்ஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் டிஎம்என்டியை சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒலிஸை ட்ரை பண்ணலாம். பட் இப்போ நீங்கள் திரும்பி கேட்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா விங்கராக வாங்கணும்னு சொல்கிறீங்க, ஆல்ரெடி எம்பாப்பே இருக்கார், வினிசியஸ் இருக்கார், ரோட்ரிகோ இருக்கார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் என்னோட ஒப்பீனியன் ஒன்று தான். வினிசியஸ், ரோட்ரிகோ 2 பேரையும் சேல் பண்ணுங்கள். 2 பேரையும் சேல் பண்ணிவிட்டு எம்பாப்பேக்கு புது பார்ட்னர்ஸ் கொண்டு வாங்க, அதான் நல்லது. எம்பாப்பே வந்து அவரை வந்து இனிமேலும் ஸ்ட்ரைக்கராக போட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் வந்து அதனால் டீமும் சஃபர் ஆகுது, அவரும் சஃபர் ஆகிறாரு. எதுக்கு அவரோட லெஃப்ட் விங் பொசிஷனுக்கு அவரை விட்டுட்டு சென்டருக்கு வந்து இப்போது எந்த டாப் பிளேயரும் நமக்கு அவைலபிளாக இல்லைன்னா இருக்கவே இருக்கார் நம்ம அகாடமி கொன்சாலஸ், அவர் போதும். அவரை வச்சு நம்ம லலிகா ஈஸியாக ஜெயிக்கலாம். அவரை விளையாட வச்சுட்டு ரைட்டுக்கு ஒலிஸ் மாதிரி ஒரு டேலண்ட் வாங்கினோம்னா வி ஆர் மோர் தென் கேப்பபிள் டு வின் த ட்ரெபிள் நெக்ஸ்ட் சீசன். அந்த அளவுக்கான ஒரு டீம் செட் ஆகுது. ஏன்னா நம்மளோட மிட்ஃபீல்டு ஆல்ரெடி பேக்கடாக இருக்குது. ஏற்கனவே 2-3 வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த சோமெனி, வால்வர்டே, ஜூட் பெல்லிங்கம் இது வந்து அவ்வளோ காம்பேக்டான கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிற மிட்ஃபீல்டு அண்டர் கரெக்ட் டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸ் மட்டும் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா அந்த மிட்ஃபீல்டு சூப்பராக இருக்கும். மொரினோ இருக்கிறனால டாக்டிக்ஸ் பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்வர்ட் செட்டப்புக்கு வந்து அந்த ரைட் விங்க்கு ஒலிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்தார்னா அது வந்து எம்பாப்பேவை நம்ம அன்லீஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொனால்டோவுக்கும் அதான் நடந்தது. ரொனால்டோ வந்து எப்போ அந்த மிட்ஃபீல்டர்லேருந்து விங்கர் கன்வெர்ட் பண்ணி விங்கரை வந்து கோல் ஸ்கோரராக மாற்றினது இதே ஜோசே மொரினோ. அப்போ நமக்கு ரைட் விங்கில் வந்து ப்ராப்பராக விளாட்றதுக்கு இருந்தவர் டிமரியா. ஸோ அதே செட்டப் இப்போ அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எம்பாப்பே வந்து அதே மாதிரி ரொனால்டோ ப்ளே பண்ண அதே கோல் ஸ்கோரிங் ஃப்ரீ ரோல் ப்ளே பண்ணலாம். ரைட்டில் அவருக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒலிஸ் மாதிரி ஒரு பிளேயரை சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் அவரை சைன் பண்ணுறது சிரமமாக இருக்குங்கிறப்ப ஏன் டிஎம்என்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன்.
ஸோ 2 பேரையும் சைன் பண்ணால் அது வந்து ட்ரீம் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவாக இருக்கும். பெரஸுக்கு தான் வெளிச்சம். ஸோ நல்லதே எதிர்பார்ப்போம். நன்றி.